தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா? விஜய் பயணித்த பேருந்தில் மோதி விபத்து ஏற்பட்டது தொடர்பாக வழக்கு பதியப்பட்டதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். வழக்கு பதிவு செய்யாவிட்டால் மக்கள் எப்படி நம்புவார்கள்? கரூர் நெரிசல் விவகாரத்தில் சேதங்களை கணக்கிட்டீர்களா என அரசுக்கு நீதிபதி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று கூறிய நீதிபதி, அரசு அமைதியாக இருந்திருக்க கூடாது என்றும் கரூர் சம்பவம் மேன்மேட் டிசாஸ்டர் என்றும் காட்டமாக கூறினார். மேலும் தாவேகா எந்த மாதிரியான கட்சி என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி, கரூர் சம்பவம் குறித்து தாவேகாவுக்கு காவல்துறை நோட்டீஸ் அனுப்பவில்லையா எனவும் கேள்வி எழுப்பினார். கரூர் பிரச்சாரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தாவேகாவுக்கு தடையாக இருந்தது எது என்று அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதி முன்வைத்தார். கரூர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியவருக்கு தலைமை பண்பே இல்லை என்று நீதிபதி கூறினார். தொண்டர்கள், ரசிகர்கள் மக்கள்களை மறந்துவிட்ட தலைவர் வெளியேறியுள்ளார் என்று நீதிபதி கடிந்து கொண்டார். இந்த விவகாரத்தை வடக்கு மண்டல ஐஜி ஆஸ்ட்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கரூர் போலீசார் ஒப்படைக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. மேலும் சர்ச்சையாக பதிவிட்டது தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், புரட்சி தான் ஒரே வழி என்று பதிவிட்டதன் பின்புலத்தை விசாரிக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா? விஜய் பயணித்த பேருந்தில் மோதி விபத்து ஏற்பட்டது தொடர்பாக வழக்கு பதியப்பட்டதா என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். வழக்கு பதிவு செய்யாவிட்டால் மக்கள் எப்படி நம்புவார்கள்? கரூர் நெரிசல் விவகாரத்தில் சேதங்களை கணக்கிட்டீர்களா என அரசுக்கு நீதிபதி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று கூறிய நீதிபதி, அரசு அமைதியாக இருந்திருக்க கூடாது என்றும், கரூர் சம்பவம் மேன்மேட் டிசாஸ்டர் என்றும் காட்டமாக கூறினார். மேலும் தாவேகா எந்த மாதிரியான கட்சி என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி, கரூர் சம்பவம் குறித்து தாவேகாவுக்கு காவல்துறை நோட்டீஸ் அனுப்பவில்லையா எனவும் கேள்வி எழுப்பினார். கரூர் பிரச்சாரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தாவேகாவுக்கு தடையாக இருந்தது எது என்று அடுக்கடுக்கான கேள்விகளை நீதிபதி முன்வைத்தார். கரூர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியவருக்கு தலைமை பண்பே இல்லை என்று நீதிபதி கூறினார். தொண்டர்கள், ரசிகர்கள் மக்களை மறந்துவிட்டு தலைவர் வெளியேறியுள்ளார் என்று நீதிபதி கடிந்து கொண்டார். இந்த விவகாரத்தை வடக்கு மண்டல ஐஜி ஆஸ்ட்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் கரூர் போலீசார் ஒப்படைக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. மேலும் சர்ச்சையாக பதிவிட்டது தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், புரட்சி தான் ஒரே வழி என்று பதிவிட்டதன் பின்புலத்தை விசாரிக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது.